நியூஸ் தமிழ் கழுகு. தமிழகத்தின் அடுத்த டிஜிபி யாருங்கிற பட்டிமன்றம் போயிட்டு இருக்க நேரத்துல சங்கர் ஜிவாலே தேர்தல் வரைக்கும் டிஜிபியா நீடிப்பாருங்கிறாங்க. இப்ப இருக்கிற டிஜிபி சங்கர் ஜிவாலோட பதவிக்காலம் இந்த மாசம் 31ஆம் தேதியோட முடியுது. ஆனா அவரை ஜூலை 31லயே மெடிக்கல் லீவ்ல போக சொல்லி அதிகார மேலிடம் மூலமா அழுத்தம் கொடுக்கப்பட்டதாம். அப்படி அவர் போயிருந்தார்னா அந்த இடத்துக்கு இப்ப லஞ்ச ஒழிப்பு துறையில இருக்கிற அபய்குமார் சிங் வந்திருப்பாரு. இவருக்கு இன்னும் 6 மாசம் சர்வீஸ் இருக்கு. ஆனா சங்கர் ஜிவாலோ மெடிக்கல் லீவ்ல போகாம காசி திருப்பதின்னு ஆன்மீக பயணம் கிளம்பிட்டாரு. இப்ப வரைக்கும் அவரு தான் டிஜிபி. இதனால அபய்குமார் சிங் டிஜிபியாக முடியல. சங்கர் ஜிவாலுக்கு பிறகு டிஜிபி ஆகிற சான்ஸ் சந்தீப் ராய் ரத்தோருக்கும் சீமா அகர்வாலுக்குமே இருக்கிறதா சொல்றாங்க. செப்டம்பர்ல புது டிஜிபி பதவி ஏத்துக்கிட்டாலும் அவரு 6 மாசத்துக்கு தான் டிஜிபியா இருக்க முடியும். காரணம், தேர்தல் வர்றதால தேர்தல் ஆணையம் அந்த நேரத்துல எலெக்ஷன் டிஜிபின்னு ஒருத்தரை போடுவாங்க. அதனால அடுத்த 6 மாசத்துக்கு சங்கர் ஜிவாலுக்கு நீட்டிப்பு கொடுத்துடலாமான்னு ஆட்சி மேலிடத்துக்கு நெருக்கமான அதிகாரிகள் நினைக்கிறாங்களாம். ரத்தோரும் சீமா அகர்வாலுமே அதையே விரும்புறதா சொல்றாங்க. இப்ப டிஜிபியானா ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா அடுத்த வர்ற ஆட்சியில தங்கள் மேல அரசியல் சாயம் பூசப்படும்னு நினைக்கிறாங்களாம். இந்த நிலையில தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில இருக்கிற டிஜிபிக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்காம உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் படி புது டிஜிபியை போடணும்னு ஒரு பொதுநல வழக்கு தாக்கலாகி இருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.